ஹலோ ஹாய் வணக்கம். இது உங்கள் மினி கேம்ஸ் வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோன்னா மைண்ட் கிராஃப்ட் தான். மைண்ட் கிராஃப்ட்குள்ளே போயிட்டு ப்ளே கொடுக்கணும். ப்ளே கொடுத்தோடனே அதுக்குள்ளே போகும். நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தேன், விட்டுருங்க. நம்ம நியூவாக பண்ணலாம். நியூ கொடுக்கணும். நியூ கொடுத்துட்டு சர்வைல் கொடுக்கணும். அப்புறம் க்ரியேட் வேர்ல்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டு வந்தாச்சு. சரி வாங்க பறந்து போய் தேடலாம். பறக்கிறதுலாம் இருக்கா அதில்? ஃபஸ்ட் டைமாக விளாட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னா அதுக்கு முன்னாடி விளையாடிருந்தானா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை தட்டிவிடுங்க. சரி வாங்க இடத்த தேடலாம். ஓகே, இந்த இடம் ஓகே. இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப லாங்காக போகுதுன்னு நான் கொஞ்சம் சீன்ஸை கட் பண்ணியிருக்கேன், கோச்சிக்காதீங்க. சரி வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ஒரு 3 மாடி வீடு தான் கட்ட போகிறோம். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் தடவை எவ்வளோ ஃப்ளோர்ஸ் கட்டலான்ட்டு. ஓகே வாங்க, கட்டிகிட்டே இருக்கோம். இதில் நிறைய பிளாக்ஸ் இருக்கும். நம்ம எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். நான் ஒரு லிமிட்குள்ளே இருக்குது. அச்சச்சோ, உங்ககிட்ட பேசிக்கிட்டே தப்பாக போட்டேன். சரி, உங்ககிட்ட கட் பண்ணிட்டு நான் மொத்தத்தையும் போட்டு முடிச்சிட்டேன். வீடியோ ரொம்ப லாங்காக போகுதுன்ட்டு. சரி வாங்க இருக்கிறத கட்டலாம். நிறைய கட்டிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு. ஓகே வாங்க கட்டலாம். எனக்கு இந்த கலர் ஏதோ என்னன்னு தெரில, பிடிச்சிச்சு, தெரியாமல் கட்டிட்டேன். ஆனால் லாஸ்ட்டில் பாருங்கள். ஓகே வாங்க வாங்க கட்டலாம். 1 2 3 4 5. சரி ஓகே, உங்கள்கிட்ட கட் பண்ணிட்டு நான் மொத்தத்தையும் பண்ணிவிடுவேன். பண்ணுறேன் இருங்க. பாருங்கள், இதே மாதிரி தான் நீங்களும் கட்டலாம். நீங்கள் என்னுடைய ஐடியா கூட ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ பண்ணலாம். ஓகே சரி வாங்க, நம்ம கொஞ்சம் இடிச்சிட்டு நிறைய பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் உங்ககிட்ட காட்டுறேன் ஒன்று ஒன்றா. இதில் நைட்டில் ஜாம்பிஸ் வரும், நிறைய வரும். நான் இதில் நிறைய 3rd ஃப்ளோர் ரெக்கால் கட்டிட்டு தான் அந்த ஜாம்பிஸ் கூட போய் வீட்டை சுற்றி இருக்கிற ஜாம்பிஸை போய் அழிச்சிட்டு இந்த வீடியோ முடிஞ்சிடும். சரி, இப்போ உங்ககிட்ட பேசுகிற நேரத்தில் பாதி கட்டிட்டேன். சரி கட்டிகிட்டே இருக்கலாம். கட்டிகிட்டே இருந்ததில் நீங்கள் பார்க்கணுமே, ஐயோ, இந்த 2nd ஃப்ளோர் கட்டும் போது நான் ஒன்று பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே வாங்க. இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குல்ல, பில்லா உள்ள. சரி, அதை க்ளீன் பண்ணலான்ட்டு நான் பாதி கட்டத்துக்கு அதுக்கு முன்னாடி பில்டிங் கட்டிடலாம், இங்கே பண்ணிடலான்ட்டு வந்துட்டேன். சரி, இங்கே கட்டி முடிச்சுட்டு அது போய் க்ளீன் பண்ணலாம். ஓகே, மொத்தம் ட்ரீஸ் இருக்கும். நீங்கள் பறந்து ரொம்ப தூரம் போனால் ஒரு பாலைவனம் மாதிரி கூட இருக்கும். நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். இது எப்படி விளாட்ணுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க. ஓகே வாங்க. இதுக்கு நான் ஒரே ஒரு டோர் மட்டும் இல்லாமல் 2 டோராக பண்ண போகிறேன். இந்த பாக்ஸாக நிறைய தெரியுது. அதில் எது வேணான்னு பார்த்துட்டு நம்ம இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே போனோம்னா நிறைய வரும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரீஸ். அண்ட் நம்ம அனிமல்ஸ் கூட வளர்க்கலாம் அதில், லைக் பிக்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ராபிட்ஸ். உங்ககிட்ட பேசுகிற நேரத்தில் உள்ளே ரெடி பண்ணிடலான்ட்டு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைட்டாக கடுப்பாயிடுச்சு, ஏன்னா என் தங்கச்சி வெறுப்பேற்றிட்டா. சரின்னு டொப்புன்னு பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்காமல் அது லாங்காக போகுதுன்ட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு லாஸ்ட்டு உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். சரி வாங்க, இப்போ போயிட்டு பண்ணலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ லைவில் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி வாங்க போய் நம்ம அந்த க்ரீன் வுட் எடுத்து வச்சு இந்த மாதிரி தான் பண்ணணும். எல்லாம் ஓட்டியாக இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்ட அப்புறம் நம்ம ஒரே ஒரு பில்லு மட்டும் விட்டுட்டு இருக்கோம். அது அப்புறமா லாஸ்ட்டாக ஃபில் பண்ணிக்கலாம். ஐயோ, தப்பாக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட பேசிக்கிட்டே. சரின்ட்டு பொறுமையாக போட ஆரம்பித்தேன். போட்டுகிட்டே இருந்தேன். அப்புறம் பாதி வேலை முடிஞ்சிருச்சு. இது மட்டும் வித்தியாசமாக கலர் இருக்குன்ட்டு அதையும் மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது ஒரே ஒரு பில்லு மட்டும்தான் இருக்கா அப்படின்ட்டு போயிட்டு அதையும் கட் பண்ணிட்டேன்.
சரி இப்போ போயிட்டு டோர் ஆண்ட இருக்க பில்லு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டோர் வைக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு வெளியே போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெளியேந்து போட்டால் தான் கரெக்டாக வரும். சரின்ட்டு அந்த டாட் தள்ளிட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தேன். இங்கே இல்லையே. ஐயோ எனக்கே தெரியலையே கரெக்டாக. சரி வாங்க தேடலாம். இது எதுலேயும் இல்லை. அதோ இருக்குது பாருங்கள். எனக்கு அந்த டார்க் டோர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நல்லாயிருக்கும், பார்க்கும்போது தெரியாது. போட்டு பாருங்கள். வெளியே இருந்து போட்டால் தான் டோர் கரெக்டாக வரும், பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு பக்கம் மட்டும் விட்டுட்டுருக்கேன். சரி அந்த பக்கமும் போட்டுடலாம் ஸ்டோன்ஸு அப்படின்னு நான் பண்ண ஆரம்பித்தேன். என்னடா அது ஜம்ப் பறந்துட்டேன். சரி ஓகே அப்படின்ட்டு நானும் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே டோர் ரெடி பண்ணியாச்சு. எனக்கு எப்போவுமே ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா, அதனால் ஒரு 2 ஃப்ளவர் வெளியே வைப்போம். ஃப்ளவர்ஸ் தேர்ந்தேன். ஃப்ளவர் தொட்டுட்டு தெரியாமல் சரி ஃப்ளவர் வாங்க பார்த்தீங்களா, ஃப்ளவர் இல்லை. ஐயோ கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சரின்னு ஃப்ளவரை தொட்டுட்டு ஃப்ளவரை வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு வைக்கலாம்ட்டு வச்சுட்டேன். அங்கே இருக்க பில்லு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஓகே வாங்க திருப்பி இன்னொரு பக்கம் வைக்கலாம். வச்சாச்சு. அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சா, அடப்பாவீங்களா. சரி வாங்கட்டும், டார்ச் வச்சிடலாம். வச்சாச்சு. இப்போ போயிட்டு என்னோட ஆடு இப்படி பேய் மாதிரி நிற்குது. சரி தெரியாமல் வெளியே வந்துட்டேன். சரி திருப்பி உள்ளே போகலான்ட்டு உள்ளே போனேன். போயிட்டு பார்த்தா இவ்வளோ இருட்டாகுது. ஒரு நிமிஷத்தில் பயந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓரத்தில் ஏதோ ஒன்று இருக்குன்ட்டு. எனக்கு வேறு பேய்னா கொஞ்சம் பயமாக தான். சரி வாங்க இப்போ பண்ணலாம். ஓகே லைட்டெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஃப்ளோரில் வெறும் பெட்ரூம் தான் இருக்க போகுது ஃபார் ஜாம்பிஸ்க்கெலாம். சரின்ட்டு ரூஃப் டாப்பை போட ஆரம்பிச்சிட்டேன். இப்படி தான் போடணும். மேலே வந்து கொஞ்சம் நீங்கள் பறக்கலாம், நல்லா பறக்கலாம். நீங்கள் நின்றுட்டே கூட கீழே நின்றுட்டு கூட போடலாம். நான் ஃபாஸ்ட்டாக போடணும், வீடியோ ரொம்ப லாங்காக போகுதுன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போட்டு வைப்பேன், கோச்சிக்காதீங்க. சரி வாங்க போடலாம். போட்டுகிட்டே இருந்தேன், ரொம்ப போட்டுட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லவே மாட்டேன். இந்த கேம் நீங்கள் ஒரு தடவை விளாண்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். நெக்ஸ்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த கேமை ட்ரை பண்ணலான்ட்டு. ஓகே வாங்க போகலாம். பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த பக்கம் சுற்றி பண்ணலான்ட்டு பண்ணிட்டேன். இது வேறு ஹைட்டு தெரில, ஹைட் எனக்கு கரெக்டாக இருக்குமான்ட்டு. அப்புறம் நான் உங்கள்கிட்ட லாஸ்ட்டில் உங்கள்கிட்ட நான் ஒன்று காட்டுறேன் ஜாம்பிஸ்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டு. சரி இது ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிடுவோம். முதல்ல முடிச்சுட்டு 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோர் அப்புறம் பண்ணலாம். சரி வாங்க பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் காலையில் தான் ஆக மாட்டேங்குது. நைட்டு மட்டும் சீக்கிரம் ஆயிடுச்சுல ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று கூட பண்ணல. நான் எப்பவுமே ஒரு வீடு பக்கத்தில் லைட் ஹவுஸ் கட்டுவேன். ஆனால் இதுவே ரொம்ப பெருசாக போயிடுச்சுனால என்னால் கட்ட முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் கட்டுறேன். ஓகே வாங்க உங்ககிட்ட பேசிக்கிட்டே பாதி முடிச்சிட்டனால பாதியும் கட்டிடலாம் சீக்கிரமாகவேன்ட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தேன். இது நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டே இருந்ததுனால வீடியோ கொஞ்சம் ஷார்ட் ஆச்சு. ஓகே வாங்க பண்ணலாம். பாதி பண்ணி முடிச்சாச்சு, இன்னும் பாதி தான் இருக்குது. அதையும் முடிச்சிடலான்ட்டு முடிச்சுட்டே இருந்தேன். காலையில் ஆகிற மாதிரியே இருக்குதுன்னு பார்த்தா இந்த டார்ச் லைட் வெளிச்சம். சரின்ட்டு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஆக போகுது. ஏதோ பாருங்கள் அங்கே எல்லோ கலரில் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. சரின்ட்டு மொத்தத்தையும் பண்ணி முடிச்சிடலாம் காலையில் ஆகிறதுக்குள்ளே அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே வாங்க முடிக்க போகிறோம். 1 2 3. ஐயோ என்ன இருட்டாயிடுச்சு. ஓ லைட் வெளிச்சமா, சரி அங்கே பாருங்கள் அங்கே எல்லோ கலரில் தெரிஞ்சிச்சுல, அது சூரிய வெளிச்சம். அதோ அங்கே தெரியுதா, காலையில் மார்னிங் ஆக போகுது. சரி வாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். கொஞ்சம் வீடு டிசைன் நல்லா பண்ணலாம். நான் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. நான் இந்த வீடியோஸில் பெயிண்டிங்ஸ்லாம் வைக்கலை, தெரியல எனக்கு முதல்ல, அப்புறம் தான் பார்த்தேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பெயிண்டிங்ஸ்லாம் வச்சு காட்டுறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் உடச்சிட்டு ரோஸ்லாம் வைக்கணுன்னா இந்த கிராஸில் தான் வைக்க முடியும். அதுவும் லைட் மேலே தான் வைக்க முடியாது. இங்கே ஒன்று பக்கத்தில் ஒன்று லாஸ்ட்டில் ஒன்று வச்சிட்டேன்.
அப்புறம் திருப்பி இந்த பக்கமும் ஒன்று வச்சுட்டேன். 2 பக்கமும் இந்த மாதிரி எனக்கு பிடிச்சா மாதிரி வச்சுட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த டோர் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது லுக்கு நல்லா இல்லை, நான் எப்பவுமே இந்த பக்கம் வைக்க மாட்டேன்ட்டு அது எல்லாத்தையும் அடிச்சுட்டு திருப்பி அதே இடத்துல வச்சேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் லைட்டை வச்சு அப்புறம் மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் இடிச்சிடலாம். இடிச்சிட்டு வாங்க போகலாம். போயிட்டு இங்கே பெட்டு எது தேவையில்லையோ அதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் பெட்டை அது ஒருக்கு பாருங்கள் பெட்டு, அதை டச் பண்ணிட்டு பார்த்து போடுங்க பெட்டை. எடாகுடமாக வந்துடுது. ஒரு வீடியோவில் எடாகுடமாக போட்டுப்பேன், கோச்சிக்காதீங்க. சரி, அந்த வீடியோ வேணால் கமெண்ட்ஸில் பாருங்கள். போட்டாச்சு, ஒரு 5 போட்டாச்சு. இதுக்கு மேலே போட முடியல, லைட்ஸ் இருக்குது. சரி ஓகே, இதோட விட்டுடலான்ட்டு விட்டுட்டேன். ஓகே, இந்த ஃப்ளோர் கொஞ்சம் இதுவாக மாதிரி தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நல்லா கட்டுறேன் வீட்டை. ஓகே, வேலையே வந்தாச்சு. இப்போ செகண்ட் ஃப்ளோர் கட்டலாம், வாங்க மேலே போகலாம். இங்கே பார்த்தீங்களா ஒரு ஜாம்பி தெரிஞ்சுது. இப்போதைக்கு நம்ம ஜாம்பி இது பண்ண போகிறதில்ல. நம்ம போயிட்டு செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் கட்டிட்டு அப்புறம் நம்ம வீடை சுற்றி இருக்க ஜாம்பி தான் நம்ம சாவடிக்க போகிறோம். சரி வாங்க. இப்போ என்ன கலர் செலக்ட் பண்ணலான்னு பார்த்தேன், எனக்கு பிடிச்ச சரின்னு தேடிகிட்டே இருக்கலாம். தேடிட்டு எல்லோ கலர் தான் எனக்கு ஃபேவரட், அதனால் எல்லோ கலர் போட்டாச்சு. எல்லோ கலரில் 4 பிளாக்ஸ் போட்டால் தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும். நம்ம நிற்கிறதுக்கும் ஆகிட்டு பார்த்துக்கிட்டேன். சரி ஓகேன்ட்டு இது பண்ணுறேன். இந்த பக்கம் போயிட்டு இதே மாதிரி போட்டுடலான்ட்டு போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிளாக் அடிச்சுட்டு இந்த பக்கமும் போட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த பக்கமும் போடலான்ட்டு போட்டேன்னு தெரியாமல் அடிச்சிட்டேன். ஏன்னா திருப்பி அங்கே போட தானே போகிறோம். சரின்ட்டு இந்த பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு வந்தேன். அப்புறம் ஏதோ ஒன்று கண்ணுக்கு தெரிஞ்சுது. என்னடா இதுன்னு பார்த்துட்டேன். சரி, பிளாக்ஸை கட்டலான்னு கட்டிகிட்டு இருந்தேன். கட்டி முடிச்சுட்டு சரி போய் தான் பார்க்கலான்ட்டு போடுறேன்னா ஏதோ ஓட்ட மாதிரியே இருக்குது. பார்த்து பயந்துட்டேன். என்னடா இது இருட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு லைட்டை தூக்கி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுனாவோ உள்ளே போய்கிட்டே இருக்குது. தான் எங்கள் அண்ணா வீடியோவில் இந்த மாதிரி போனால் உள்ளே போய் மாட்டிக்கிட்டான் அவன். அதனால் நான் பயந்துட்டு அப்படியே மேலே போயிட்டேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அண்டர் கிரவுண்ட் வீடை கட்டலாம், எப்படி கட்டுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். சரி, இப்போ வாங்க போயிட்டு கட்ட ஆரம்பிக்கலாம். ஓகே, கட்டிக்கிட்டே இருக்கோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி விண்டோஸ் ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்புறம் எங்கள் பக்கத்து வீட்டு பசங்க எல்லோரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தை பார்த்து ஒரு கால் வந்துடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், தெரியாமல் தலையை வச்சிட்டேன். சரி இருங்க, இதை அடிச்சுட்டு உங்களுக்கு நேராக காட்டுறேன்ட்டு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட அவ்வளோவா காட்டாமல் வீடியோ ரொம்ப லாங்காக போகுதுன்னு நானே இது பண்ணிட்டேன். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நேற்று மாதிரியே தான் கீழ் ஃப்ளோர் வச்ச மாதிரி தான் வச்சுருக்கேன். இந்த க்ரீன் இது அந்த வச்சா தான் இதுவாகும், பில்லு அந்த கிராஸ் வச்சா தான் ஃப்ளவர்ஸ் வரும். ஏன்னா அதில் தானே முளைக்கும், மண்ணில் தானே. அதனால் அது ரெண்டுத்தையும் அந்த மாதிரி பண்ணிட்டேன். இந்த ஃப்ளோரில் நம்ம என்ன வைக்க போகிறோன்னா இப்போ நம்ம என்ன வைக்க போகிறோன்னா லைப்ரரி தான். லைப்ரரிக்கான இது தேடிக்கலாம். அதுவும் இருக்குது பாருங்கள், புக் ஷெல்ஃப். சரி, அதுவும் அங்கே இருக்குது. தெரியாமல் மாற்றி பார்த்துன்னு இருந்தேன். அப்புறம் புக் ஷெல்ஃப் எடுத்துட்டு கட்டலான்ட்டு கட்ட ஆரம்பிச்சுட்டேன். கட்டிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சுன்ட்டு அந்த ஐடியாவை கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொரு ஐடியா போட்டேன். அந்த ஐடியா கொஞ்சம் ஓகே. புக் ஷெல்ஃப் எல்லாத்தையும் ஓரம் போட்டாச்சு. போட்டுட்டு கீழே மேலே போட்டணும். கீழே போட்டுட்டு அப்புறம் நான் ஒரு ஐடியா தோணுச்சு எனக்கு, அதை போட்டு பார்த்துட்டு இல்லைன்னா இன்னொரு ஐடியா போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ என்ன கேம் விளாட்லான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. சரி வாங்க, இந்த பூக்கிட்ட போடலாம். போட்டுட்டு அப்புறம் யோசித்தேன் நான்ட்டு அதை அடிச்சுட்டு இந்த பக்கம் ஒரு சும்மா அழகாக அந்த மாதிரி போடலான்னு நடித்தேன். உங்கள் ஐடியா நல்லா இருக்குமா தெரியல. சரி வாங்க பண்ணி பார்க்கலான்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க. நல்லா இல்லை, அடிச்சுட்டு திருப்பி போடலாம்.
அடிச்சாச்சு. அந்த பக்கம் ஒன்று போட்டுடலாம். அப்புறம் மேலேருந்து போட போகிறோம் நம்ம. இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பார்க்க. நீங்கள் என் ஐடியா கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது என் ஐடியானா இந்த புக் ஷெல்ஃப் எங்கே இருக்கும், அந்த புக் ஷெல்ஃப் மாதிரி இந்த மாதிரி வைக்கலான்றது தான். இந்த கேம் வந்து யார் கமெண்ட்ஸில் ஒரு தடவை கேட்டுருந்தீங்க, ஃப்ரீயாக ஒரு மைண்ட் கிராஃப்ட் இருக்குது, அது கொஞ்சம் சொல்ல முடியுமான்ட்டு. ஃப்ரீயாக எதுனா ஒரு மைண்ட் கிராஃப்ட் அதுதான் இது. செம்மையாக இருக்கும். ரியல் மைண்ட் கிராஃப்டோடு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்ககிட்ட லாஸ்ட்டில் அந்த பிக்சரை காட்டுறேன். ஓகே வாங்க, பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த டார்ச்ஸ்லாம் நடுவில் இருந்துச்சுன்னா அது வராது ஒழுங்கா. டார்ச் அடிச்சுட்டு அப்புறம் வைக்கணும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது போயிடும். பார்த்தீங்களா, லாங் ப்ரெஸ் பண்ணேன். ஓகே ரெடி ஆகிடுச்சு. நடுவில் கொஞ்சம் லைட் வச்சுக்கிட்டேன். கீழே கொஞ்சம் லைட் வைக்கலான்னு தோணுச்சுன்னா ரொம்ப இருட்டாக இருக்குல்ல. சரி முதல்ல போட்டுக்கலாம். கீழே கொஞ்சம் லைட்டு வச்சுட்டேன், ரொம்ப இருட்டாக இருக்குன்ட்டு. அப்புறம் வெளியேருந்து ஒரு லுக்கு பார்த்தா நல்லாவே இல்லை. சரின்ட்டு கீழே இருக்க லைட் எல்லாத்தையும் எடுத்தேன். ஓரத்தில் மட்டும் போட்டுக்கிட்டேன். தெரியாமல் ஃப்ளோரையும் சேர்த்து வச்சுட்டேன். சரின்ட்டு உடச்சிட்டு என்னடா இது மொத்தம் இருட்டாயிடுச்சு. சரி விடுங்க, பரவாயில்ல, பார்த்துப்போம். முதல்ல இது போட்டுடலாம். இது கல்லே போட்டுடலாம். இது நல்லாயிருக்கும் ஃப்ளோருக்கு. சரி போட்டுக்கிட்டு ஓரத்தில் வைக்கலாம் டார்ச். ஓகே வச்சாச்சு. இப்போ வாங்க போகலாம். செகண்ட் ஃப்ளோர் ரெடி. ஆனால் எல்லோரும் யோசிப்பீங்க என்னன்னா, இப்போ இங்கேருந்து நான் எப்படி ஏறி இறங்குவேன்ட்டு. அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது என்கிட்ட. அதுக்கு முன்னாடி ஐயோப்பா பயந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி பறக்கலாம். பறந்துட்டு எப்படி இருக்குது. ஓகே வாங்க, அந்த க்ரீன் கிராஸை போட்டுடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு அங்கே உங்களுக்கு வேணுன்னா ஃப்ளவர்ஸ் வச்சுக்கோங்க. இங்கே நான் ஏன் நடுவில் அந்த பூ தெரியாமல் அதே வளர்ந்துட்டு இருக்குது, நான் வைக்கல. சரி அங்கே வச்சுட்டு இப்போ போயிட்டு என்னது லேடர் தான் எடுக்கிறோம். லேடர் எடுத்துகிட்டு கீழே இப்படி போடணும். டச் பண்ணால் விழுந்துடும். அது இப்போ ஏற ட்ரை பண்ணலான்ட்டு நானும் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு இருந்தேன். பார்த்தா பறந்துட்டு இருந்தால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஏற முடியும். சரின்னு நம்ம ஐயோ தெரியாமல் போட்டோம். காலையில் வேறு ஆக போகுது. அப்புறம் இறங்கிட்டு அப்படியே மேலே ஏறிட்டோம். அவள் தான் பார்த்தீங்களா. ஐயோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், தெரியாமல் கீழே வந்துட்டேன். சரி ஓகே, பார்த்துக்கிட்டிங்களா எப்படி ஏறணுன்ட்டு. சரி ஓகே, உங்ககிட்ட நான் மேலே போக போகிறேன். என்னடா அது ஏனியில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பார்த்து பண்ணிக்கோங்க. சரின்ட்டு நான் பறந்து மேலேயே போயிட்டேன். மேலே போயிட்டு தெரியாமல் அந்த க்ரீன் கிராஸை திருப்பி உள்ளே போட்டேன். சரி அந்த பூக்கள்லாம் வச்சுட்டு அந்த லாஸ்ட்டில் ஒன்று வைக்கலாம். அப்புறம் இந்த லாஸ்ட்டில் ஒன்று வச்சாச்சு. வச்சுட்டு இதுதான் லுக்கு. ஓகே வாங்க, டோரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு போகலாம். சரி இது போனால் டோர் க்ளோஸ் பண்ணவே இல்லையா. சரி முதல்ல இது போட்டுடலாம். போட்டாச்சு. ஃபார் த 3rd ஃப்ளோர் க்ரீன் கிராஸை போட்டுடலாம் இப்பயே. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் எத்தனை ஃப்ளோர் கட்டலான்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரி வாங்க இப்போ 3rd ஃப்ளோர் கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே க்ரீன் கிராஸ் கட்டியாச்சு. இப்போ என்ன கலர் செலக்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்குள்ளே அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கலர் செலக்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு என்ன செலக்ட் பண்ணுறதுன்னு தெரில. சரி விடுன்ட்டு நான் ஆரஞ்சு விட்டு செலக்ட் பண்ணிட்டேன். டோர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும், அதாவது நேராக ஒரே மாதிரி டோர் இருக்கணும்ன்ட்டு அதே டோரை போட்டுட்டேன். ஓகே இப்போ வாங்க 3rd ஃப்ளோரையும் கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். தெரியாமல் தப்பாக போட்டுனுக்கேன், கோச்சிக்காதீங்க. சரின்ட்டு ஒரு 4 ஒட்டு போட்டுட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தப்பாக போட்டுக்கலாம், சாரி.
சரி வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். போயிட்டு டோர் போட்டுடலாம் வெளியே. 1 2 ஓகே போட்டாச்சு. வாங்க இங்கே மொத்தம் போட்டுருங்க டக்கு டக்குன்ட்டு. நான் இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும். சரி வாங்க இங்கே மொத்தத்தையும் பண்ணிடலான்ட்டு பண்ணிக்கிட்டே இருக்கேன். எல்லாத்தையும் தப்பாக போடுறேன். நான் தூரத்தில் இருக்கேன்ல, அதனால் பறந்து தூரம் போயிட்டேன். சரி கிட்ட வந்து போட்டுருக்கேன். உங்களுக்கெல்லாம் நீங்கள் மைண்ட் கிராஃப்ட் விளாண்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம். சரி வாங்க உள்ள கதை அழைச்சிட்டு நம்ம சுற்றி கட்ட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. இங்கே என்னடா இது, நான் கேஃபாக விடுறேன்னு தானே பார்க்குறீங்க. பாருங்கள் லாஸ்ட்டாக சொல்கிறேன் நான் என்ன பண்ணுறேன்ட்டு. பார்த்தீங்களா அந்த மைண்ட் கிராஃப்டில் மழை பெய்யுது பார்க்குறீங்களா, தெரியுதா உங்களுக்கு? ஆனால் வீடெல்லாம் ரொம்ப தண்ணி வீட்டுக்குள்ளே அப்படியே நிற்காது, அது அப்படியே சும்மா அந்த மாதிரி விழும். ஓகேன்ட்டு நான் திருப்பி இன்னொரு கேஃப் விட்டுக்கிட்டேன். கேஃப் எதுக்குன்னு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். பார்க்கலாம் எந்த மாதிரி கேஃப் விட்டு பண்ணுறேன்ட்டு. எனக்கே ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குமா தெரியல. பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது முதல்ல முடிச்சிடலான்ட்டு முடிச்சிட்டேன். இன்னொரு பக்கம் வேறு போடணுன்ட்டு போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தப்பாக வேறு போடுறேன் பிளாக்ஸு தெரியாமல். சரின்ட்டு போட்டுகிட்டே இருந்தேன். முதல்ல ஒரு 4 போட்டுக்கலாம். 4 பிளாக்ஸ் போட்டால் தான் நிற்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த ஃப்ளோரில் நான் ஒன்று கட்ட போகிறேன், செம்மையாக இருக்கும். இதில் அது கூட கட்டலாம். அது அதுன்றது எல்லோரும் கோச்சிக்காதீங்க. அது லாஸ்ட்டாக சொல்லுவேன். அது ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு. ஓகே சாரி ஃப்ரெண்ட்ஸ், தெரியாமல் ஒரு சின்ன சவுண்டு கேட்டுருச்சு. ஏன்னா கொஞ்சம் இங்கே சவுண்டாக தான் இருக்குது. நானே கஷ்டப்பட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். சரி ஓகே. கேஃப் வேண்டாம், நம்மக்கிட்ட 3 கேஃப் வைக்க போகிறோம். இந்த கேஃப் எதுக்குன்னா, இருங்க நான் லாஸ்ட்டாகவே காட்டுறேன். சரி திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கம் எங்கே போடலான்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு, உங்கள்கிட்ட எப்போ சொல்லலான்ட்டு. சரி பண்ணிகிட்டே இருக்கேன். வாங்க பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரூஃப் வேறு போடணும். அது எல்லாம் வீடு கட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மைண்ட் கிராஃப்டில் செம்ம ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி இப்போ வாங்க அந்த 3 டாட்ஸ் டச் பண்ணால் இருங்க, ரூஃப் போட்டுட்டு பண்ணலாமா, என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே ரூஃப் தான் போடுறோம். ரூஃப் போட்டுட்டு நான் அதை காட்டுறேன், இல்லை ரூஃபில் பாதியிலே காட்டுறேன். சரி அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒன்று பண்ணலாம் சொன்னல, அது பண்ணலாம் கொஞ்ச நேரத்தில். அது என்னதுன்னா, நம்ம விண்டோ தான் வைக்க போகிறோம். அது எப்படி வைக்க போகிறோம்னு எல்லோரும் யோசிப்பீங்க. ஆனால் நான் காமிக்கிறேன். இந்த ரூஃப் மட்டும் போட்டு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கச்சாமுச்சான்னு போட்டேன். அதை ரொம்ப ஓட்டையாகுது. என் ஃப்ரெண்டுக்கு இந்த ஓட்டை அந்த மாதிரி விட்டுட்டுருக்கு, அப்படியே உள்ளே தண்ணி போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மட்டும் அந்த தப்பு பண்ணிடாதீங்க. சரி ஓகே வாங்க முடிச்சிடலாம். பண்ணிகிட்டே இருக்கோம். ரூஃப் டாப்பை முடிக்க போகிறோம். இன்னும் எவ்வளோ பாருங்க. அவள் தான் இதுக்கு மேலே வீடியோ வேறு முடிய போகுது. இந்த ஒரு ஃப்ளோர் அப்புறம் டிசைன்ஸ் பண்ணணும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பெயிண்டிங்ஸ்லாம் எங்கே இருக்குது காட்டுறேன், இல்லை இந்த வீடியோவிலே காட்ட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கட்டி முடிச்சாச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உள்ளே போகலாம். டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. நாடா இது ஒரு கேஃப்னு தானே நீங்களும் பார்க்குறீங்க. நானும் அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். இது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குன்ட்டு கொஞ்சம் பிளாக்ஸை போட்டுக்கிட்டாச்சு. இப்போ வாங்க போயிட்டு நம்ம விண்டோ போடலாம். விண்டோ எப்படி இருக்கும்னா, நீங்கள் கீழே
இந்த கத்தி மாதிரி கற்று இல்லை. நெக்ஸ்ட்டு எங்கே இருக்குது? இங்கேயும் இல்லை. புக் ஷெல்ஃப் மாதிரி இருக்குல்ல, அங்கே அந்த ஒன் கிளாஸ் பிளேன் இருக்கும், அதுதான். அதை போய் டச் பண்ணி இதோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டலில் பார்த்து டச் பண்ணுங்கள், இல்லை தப்பாக அந்த மாதிரி தான் வந்துடும். நான் அந்த மாதிரி ரொம்ப அவஸ்தைப்பட்டு அதை கட்டும் போது உங்ககிட்ட பாதி காட்டல நான். சரி ஓகே வாங்க பண்ணிடலாம். ஐயோ திருப்பி தப்பாக போட்டேன்னா சாரி, போட்டுடலாம். பார்த்தீங்களா, விண்டோ ரெடி. இந்த பக்கமும் போய் போட்டுடலாம். நான் ஈஸியாக போட்டுடலாம் கீழெல்லாம், ஆனால் மேலே கீழே தான் போடுறது கஷ்டம். சாரி வளர்றேன். கீழே போகிறது ஈஸி, இந்த மிடில் போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். போட்டாச்சு இன்னொரு ஜன்னலையும். இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா, கீழ் ஃப்ளோர் விட மொத்தமே லைட் வச்சுருக்கோம்ல அங்கே. சரி நெக்ஸ்ட்டு மைண்ட் கிராஃப்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லா சொல்கிறேன். ஓகே வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த விண்டோவை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கூட கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. சரின்னு கொஞ்சம் டார்ச் வச்சுக்கிட்டோம். டார்ச் வச்சாச்சு. ஓகே வாங்க டார்ச் வச்சாச்சு. வைக்கலாம் இன்னும் கொஞ்சம். சரி வேண்டான்னு யோசிக்கிறேன். இப்போ நம்ம செம்மையான ஒன்று தான் பார்க்க போகிறோம். வாங்க போட்டுடலாம். இப்போ இந்த லைட் வேறு, ஐயோ என்னடா அது ஒரு லைட்டுக்கு இவ்வளோ இருட்டாயிடுச்சு. சரி வாங்க போட்டுடலாம். மொத்தத்தையும் இந்த பக்கம் மட்டும் போட்டுட்டு, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கே ஏன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிக்குமா தெரியல. நான் முதல்ல செக் பண்ணிக்கிட்டேன், இப்படி உள்ளே போயிட்டு இப்படியே வர முடியுமான்ட்டு. செக் பண்ணியாச்சு, போக முடியும். எல்லாத்தையும் அடிச்சுட்டு இந்த இது வைக்கலாம்னு பார்த்தேன், வைக்கிறேன். 2ஆக போட்டுட்டேன் தெரியாமல். சரின்ட்டு ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு ஒருமா என்னது இதுன்னு பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, ஸ்விம்மிங் பூல் தான். இந்த பக்கெட்டுனுக்குள்ள தெரியாமல் அந்த அமுக்கணும், அதை டச் பண்ணிட்டு இது பாருங்கள் தண்ணி. எனக்கு தெரியல இந்த தண்ணி பட்டா பூ போயிடுமான்ட்டேன். நான் டார்ச்சுக்கு போயிடும். இருட்டு வேறு ஆகுது. ஆமாம் போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். பூ வச்சிடாதீங்க, வேஸ்ட் ஆகிடுச்சு. தெரியாமல் போட்டுட்டேன். எல்லாம் சரி சமமாக இருக்கணுன்ட்டு போட்டுட்டேன். ஓகே ஸ்விம்மிங் பூல் ரெடி. எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஸ்விம்மிங் பூல். சரி நம்ம இப்போ பறந்துட்டு இருக்கோம். டார்ச் கொஞ்சம் வச்சிடலாம் இங்கே சுற்றி, ஏன்னா பார்க்க கொஞ்சம் இருட்டாகவே இருக்குது. சரின்ட்டு இறங்கியாச்சு. பார்த்தீங்களா ஸ்விம்மிங் பூல் ரெடி. சரி இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணிடலான்ட்டு யோசித்தேன். வச்சுட்டு பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் ஸ்விம்மிங் பண்ணுறது. நான் என்ன பண்ணேன், போயிட்டு போட்டை தான் தேடினேன். போட்டு கிடச்சிடுச்சு. அந்த போட்டு எனக்கு அதை டச் பண்ணால் நம்ம போட்டில் ஏறிடுவோம். போட்டில் ஏறிட்டு ஏறிட்டாச்சு. இந்த 2 பக்கமும் சேர்த்து அமுக்கினா முன்னாடி போகும். அதே ஒரு பக்கம் மட்டும் அமுக்கணுன்னா சுற்றுவோம். திருப்பி 2 பக்கமும் அமுக்குனா முன்னாடி போகும். அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் அமைதியாகவே இருந்தீங்கன்னா அந்த போட்டை சுற்றி இப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா லீவ் த போட்னு காட்டும். அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் இறங்கிக்கலாம். அப்படி இறங்கிட்டு போயாச்சு. ஓகே போட் ரெடி. சரி உங்களுக்காக நான் பண்ணிட்டேன் இதெல்லாம். ஓகே முடிச்சாச்சு நினைக்கிறேன். டார்ச் வச்சிடலாம். ஐயோப்பா ஜஸ்ட்டு மிஸ் ஃப்ரெண்ட்ஸ், பயந்துட்டேன். நீங்கள் இந்த மாதிரி பயந்துருக்கீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சச்சோ ஃப்ளவருக்கு பதில் டோர் போட்டேன். சரி ஃப்ளவரை வச்சிடலாம் எப்பவும் போல். இந்த டார்ச் வேறு அங்கங்கே வச்சுட்டு எடுத்துருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். டார்ச் வச்சாச்சு, அப்புறம் ரோஸை வச்சாச்சு. ஓகே பாருங்கள் இதுதான். அப்புறம் அந்த மிடில் மட்டும் லைட் இல்லைன்ட்டு அங்கேயும் போயிட்டு லைட் வச்சாச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ் டச் பண்ணல. ஓகே பண்ணியாச்சு. நம்ம லேடர் கூட வச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. நான் தெரியாமல் ஒரு 4th ஃப்ளோர் வைக்கலாம் கட்ட போகிறேன்ட்டு தெரியாமல் லேடர் போட்டுட்டேன். அப்புறம் திருப்பி அடித்தாச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு மொட்டை மாடி எப்படி கட்டுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே
நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டேன் ஹைட்டில் போயிட்டு. அப்புறம் நம்ம தான் நெக்ஸ்ட்டு இது கட்ட போகிறது இல்லையேன்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அதை போய் அடிக்கலான்ட்டு போயிட்டு அடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடித்தாச்சு. இப்போ வாங்க போகலாம். கீழே போயிட்டு சும்மா சுற்றி மட்டும் காமிச்சிக்கிட்டேன். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கொஞ்சம் நல்லா இல்லை, ஓகே பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஜாம்பிங்களுக்கு தானே. ஆமாம், அந்த ஜாம்பிங்களுக்கு ஒன்று காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் இது கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணேன். ஏனியில் வேறு ஏற முடியல அவ்வளோவா. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் அது ஏறும் டக்குன்ட்டு. அப்படியே குதிச்சு, ஐயோ சரி நம்மள்ட்ட பழக முடியுமேன்ட்டு பறந்து போயிட்டேன். இதுதான் செகண்ட் ஃப்ளோர் லைப்ரரி. நம்ம தேர்ட் ஃப்ளோருக்கு போகலாம். இப்போ ஓகே, தேர்ட் ஃப்ளோர் போயாச்சு. பூவார் ஒன்று நடுவில். அப்புறம் உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு தடவை ஸ்விம்மிங் பண்ணிடலான்ட்டு போயிட்டு போட்டில் ஏறிட்டேன். போட்டில் ஏறிட்டு உடனே லீவ் த போட்னு காட்டுச்சு. நான் எப்படி இறங்குவேன்? ஓரத்தில் போய் விட்டுடலான்ட்டு ஓரம் வந்து விட்டுட்டு லீவ் த போட்னு காமிக்குமான்னு பார்த்தேன். அப்புறம் காமிச்சிடுச்சு. அப்படி இறங்கி கஷ்டப்பட்டு போயிட்டேன். நான் தண்ணியில் அப்படியே பின்னாடி தள்ளுது என்ன, ஃப்ரீயாக விட்டேன்னா இறங்கியாச்சு. சரி ஓகே, வெளியே போயிட்டோம். டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு தொப்பி வச்சேன், செம்மையாக இருந்தது. ஓகே அவ்வளோதான். வாங்க இப்போ போயிட்டு கத்தியை தேடலாம். மான்ஸ்டர் ஒன்று வெளியே இருக்குது, ஸ்பைடர் மான்ஸ்டர். என்ன கத்தி எடுக்கலான்னு பார்த்துட்டு ஒரு கத்தி எடுத்துட்டேன், கோல்டன் ஸ்வாட் எடுத்துகிட்டு போனேன். போயிட்டு ஒன்றுமே தெரியலையே. அப்புறம் லைட்டை வச்சுட்டு போயிட்டு அந்த கத்தி வச்சுட்டு அதை தொடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதே தானே செத்துடும். அவ்வளோதான், செத்துடுச்சு. ஓகே பாய்.